போர் என்று வந்தபின் உறவு பார்க்கக்கூடாது என்றுதான் கண்ணன் வாதாடுகிறான். அர்ஜுனன் ஆத்மராகம் சஞ்சலிப்பத்தைத்தான் நிறுத்த முயல்கிறான். தியானத்தால் மனதை ஒருமுகப்படுத்த முடியும் என்றுதான் கூறுகிறான். யாரையும் சந்நியாசியாகப் போகச் சொல்வது இந்து மதத்தின் நோக்கமல்ல. வாழ்வைக் கண்டு பயந்தவர்கள், நொந்தவர்கள், லௌகீக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று கண்டவர்கள், பற்றற்ற வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள இந்து மதம் அனுமதிக்கிறது. ஆனால் லௌகீக வாழ்க்கையிலே சரியானவற்றை தேர்ந்தெடுத்து மன நிம்மதியைப் பெறக்கூடியவர்களை அது தடுக்கவில்லை. அதை ஊக்கப்படுத்துகிறது என்று கூடச் சொல்லலாம். உங்களுடைய சலனம் லௌகீக வாழ்க்கையில் மன நிம்மதியைப் பெறுவது எப்படி என்பதே. நீங்கள் எவ்வளவு விவேகமுள்ளவராக இருந்தாலும் அந்த நிம்மதிக்கு இடையூறு எப்போதாவது வந்து சேருகிறது. அது உங்கள் தலையெழுத்தைப் பொறுத்தது. ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளோடு நிம்மதியாக வாழ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்தத் தேர்விலேயே விதி உங்களை வென்றுவிடக்கூடும். நீங்கள் எண்ணியது போன்ற மனைவியாக அவள் இல்லாமற் போய்விடக்கூடும். நிம்மதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்த பெண்ணே உங்கள் நிம்மதியை அழைக்கும் சக்தியாக ஆகிவிடக்கூடும். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டுமே என்று நீங்கள் தொடங்குகிற வாணிபம் ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியுற்று உங்கள் நிம்மதியை அழித்துவிடவும் கூடும். உங்கள் நண்பர்கள் நன்றி கெட்டவர்களாகி உங்கள் நிம்மதியைக் கொன்றுவிடவும் கூடும். அதுவே லௌகீக வாழ்க்கைக்கு மன நிம்மதியை வேண்டுபவன் முதலில் அந்த மனதை எந்த அதிர்ச்சியையும் தாங்கக்கூடியதாக பக்குவம் செய்து கொள்ள வேண்டும். லௌகீக வாழ்க்கையில் மனதை கெடுப்பதற்குத்தான் ஏராளமான வழிகள் உள்ளன என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கீதையில் கண்ணன் சொல்வது போல் எதிலும் சமநோக்கு ஏற்படும் நிலை வந்தால்தான் மன நிம்மதி சாத்தியமாகும். எனது வாழ்க்கையிலேயே இதற்கான அனுபவங்கள் உண்டு. முதலில் நான் மனதாரக் காதலித்த பெண் எனக்கு கிடைக்கவில்லை. நான் கவலைப்பட்டேன். நிம்மதி இழந்தேன். பிறகு திருமணம் பேசும்போது நான் குறிப்பிட்ட பெண் எனக்கு கிடைக்கவில்லை.